ஹலோ வணக்கம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இப்போ சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு தாளிக்க சேர்த்துருங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பில்லை. இது பொரிஞ்சதும் அதை சேர்த்து வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு 4 விசில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு உதுத்து எடுத்து வச்சுருங்க. நல்லா இது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயம், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேருங்க. நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சுருந்தேங்க. இது மிளகாய் தூள் சேர்த்து செய்கிற பொடி மாஸ். இதுவும் சூப்பராக இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் நம்ம சமோசாவுக்கு உள்ள மசால் வச்சு இதிலையே சமோசா செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை போக கிளறி இறக்கிட்டால் சூப்பரான டேஸ்ட்டோட உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிருங்க. 5 நிமிஷம்தான், சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்க நல்லா இருக்குல்ல.